கனவென்ற வாழ்வை நம்பி சுவாமி காற்றென்ற மூவாசை மாறுத சூழலில காற்றென்ற மூவாசை மாறுத சூழலில கட்டுண்டு நித்தோ நித்தோ கட்டுண்டு நித்தோ நித்தோ சாமி உடல் என்ற கும்பிக்கு உணவந்த இறை தேடி ஓயாத இரவும் பகலும் சுவாமி உடல் என்ற கும்பிக்கு இறை தேடி ஓயாத இரவும் பகலும் சுவாமி உண்டுண்டு உறங்குவதை கண்டது அல்லாமல் உண்டுண்டு உறங்குவதை கண்டது அல்லாமல் ஒரு வயன் அடைந்தில்லையே தடமென்ற மிடிகரையில் வந்த பசங்கள் ரெண்டும் தாழ்வடம் பின்னலிட்டு சாமி தடமென்ற மிடிகரையில் வந்த பசங்கள் ரெண்டும் தாழ்வடம் பின்னலிட்டு சாமி தாய் என்றும் சே என்றும் நீ என்றும் நான் என்றும் தாய் என்றும் சே என்றும் நீ என்றும் நான் என்றும் தமையனே யுவனமா போட் போட் சாமி இடை நின்றும் கடை நின்றும் ஏனென்றும் கேளாமல் இருப்பதோன் அழகாகுமா சாமி இடை நின்றும் கடை நின்றும் ஏனென்றும் கேளாமல் இருப்பதோன் அழகாகுமா சாமி ஈசன சிவகாமி நேசன என்னை ஈசன சிவகாமி நேசன என்னை தில்லைவாழ் நடராஜனே தில்லைவாழ் நடராஜனே குமர குருவரணே வெற்றி வேளா கொண்டறிந்தேன் மால் மருகா ஐயன் சூரன் சண்டை முடித்தோனே ஆதி சுப்பிரமணிய வேல் முருகா காண குரவள்ளி மணவாளா கந்தவடி வேல் முருகா அமரர் சிறை காத்தோனே ஆறு சடை வேல் முருகா
வேதநாதா அருள் நம்பலத்தில் ஆடுமைந்தா ஜோதியில மாலையர்க்கு தோண்டாமல் நின்ற மாலன் அடிமுடியும் தேடிகான் அம்பல வானரோட சீர்வாதத்தை நான் நல்லருவை நானலாகி ஐயா நந்திதளை கூடமாகி நிலையத்தில் ராமர் வாதம் இருகையில வீசுகோலா ஐயா உந்தன் சொல்லை நாங்கள் வாட உந்தன் சொல்லை நாங்கள் வாட எனக்கு துணை இருப்பாய் ராமாய ராமா எனக்கு துணை இருப்பாய் தாயே கலைமகளே சக்தி மலை மகளே கலைமகளே சக்தி மலை மகளே மலை மகளே தாய் மலை மகளே தாய மலைமகளே கலைமகளே மலையரசன் திருமகளே வாழ்மதிலால் அம்பிகையே வந்தியன கருள் புரிவா சக்தி பலம் இருக்கோ வனக்கிளிய வந்தியன கருள் புரிவா இடம் இருக்கும் ஈஸ்வரியே எனக்கருள வருவாயம்மா என் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடும் வேளை நன்னில் நாவு தடுமாறாமல் தாய நற்குரலும் மங்கிடாமல் என் நெஞ்சதுவோ முளைந்திடாமல் நினைவு தடுமாறாமல் தாயே அம்மா கலைமகளே என் நெஞ்சிலையும் நாவிளையும் நின்று விளையாட வேண்டும் தாயே ஏழைக்கு மனமிறங்கி இசை கருள வருவாயம்மா ஐந்தெழுத்தை ஓரெழுத்தா அருள் புரிய வேண்டுமாம்மா தாயே எட்டெழுத்தை ஓரெழுத்தா இசை மகளே கலை மகளே இசை மகளே கலை மகளே எனக்கருள சுவாமி அரக்கர்களை அரக்கர்களை ராம ரகுராமா சீதா மணவாளா மணவாளுக்கு அந்தருள்வா சீதையோட மணவாளா ஸ்ரீ ராமச்சந்திரரே சிறுமிக்கினி அந்தருள்வா கோசலையால் திருமகனே தண்டனே ரகுராமா தண்டனே ரகுராமா தாயே மஞ்சள முகமழகி மஞ்சள முகமழகி மாயண்டங்க மாரியாம்மா மதலைகினி அருள்வா கொடுத்த காளியாம்மா அருள வேண்டுமாம்மோ கலிங்கனாச்சி அம்பிகைய கலிங்கனாச்சி அம்பிகைய கண்ணில் பிறந்தவளா உச்சினி மகாளி அம்மா மணமதிலே அருள்வாய் அம்பிகையே முப்புடாதி மூன்று முகம் கொண்டவளோ முப்புறத்தை ஆண்டவளா முக்கணிய முப்புடாதி
மனமாதி முன்னால் வந்து அருள் புரிவாய் வடக்குத்தியாள் அம்பிகை வந்து எனக்கு அருள் புரிவாய் சக்தியே பகவதி சக்தியே பகவதி மாளகிக்கு அருள் பாலகி வந்தருள்வான் ஐயா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா சுடல ஐயோ மதலைக்கு நீ அருள் புரிவார் அருள் புரிவான் காந்தாம்பர சுடலையா சுடல ஐயா காத்தருள வேண்டும் ஐயா வேண்டும் ஐயோ கப்பையில பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்த மகன் வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்ப சுவாமி கருப்ப சுவாமி சிறுமிக்கு நீ அருள் புரிவார் அருள் புரிவாய் ஆதியில மகாதேவன் மகாதேவன் ஆதியில பற்பநாதன் பத்மநாதன் நீ பிணத்தில் மாலை போட்டதாலே போட்டதாலே குணமாலை சூடும் பெருமாள் கூடும் பெருமாள் உதவிக்கு நீ வந்தருள்வாய் ஆதியில தர்க்க ராஜா ராஜா ஆதியில தளவாய் மாட தளவாய் மாட மாட்டு மோகம் கொண்டதாலே சுவாமி உந்தன் பேரு ஐயா பந்தளத்து தேசத்தில ராஜசேகர பாண்டியருக்கு ஐயா அவருடைய கோட்டைக்கு அங்க கோட்டைக்கு மாட சுவாமி கோட்டை மாட சுவாமி ஐயா உன்னுடைய உன்னுடைய புகழை பாட மனமாதில சுவாமி ஆதிவெள்ளி கைலாசத்தில் வெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் பெண்ணால் முடி குலுங்க முடிகுழுங்க யாரெல்லாம் கொழுவிருந்தார் குழுவிருந்தார் அரணோடு பார்வதியும் பார்வதியும் அன்புடனே கொழுவிருந்தார் குழுவிருந்தார் இந்திரலோகம் தன்னதில தன்னாதில இந்திரரா சந்திரரா சந்திரரோ சூரியரும் கொழுவிருந்தார் குழுவிருக்கா பிரம்மலோகம் தன்னதில தன்னாதில சதுர்முகன் சரஸ்வதியும் சரஸ்வதியோ சந்தோஷமா கொழுவிருந்தார் கொழுவிருந்தா வைகுந்த லோகத்தில லோகத்தில லட்சமாளு லட்சுமியோ லட்சுமியோ ஐயா லட்சுமியோ பவுசுடனே கொழுவிருந்தார் கொழுவிருந்தா பவுசுடனே கொழுவிருந்தார் கொழுவிருந்தா பவுசரனே கொழுவிருந்தா முற்கோடி தேவர்களோ 48,000 கோடி ரிஷிமார்களும் கொழுவிருந்தார் அங்க அகத்திசராம் கலைக்கோட்டு மாமுனியா அமரர் தேவர் முனிவரோடு அங்கே அட்டதுக்கு பாலர்களா ஆகாயத்தில் அன்பு குளிர் சந்திரரா ஐயா ஆகாய வாணியோடே ஆகாய வாணியோடே அன்னை கங்காதேவி அன்னை கங்காதேவி
அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில் ஆமோ ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு ஆமம்மா ஆதி கைலாசத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்களேயானால் யார் யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியன் அன்பு குளிர் சந்திரன் ஆகாயவாணியோடு கங்காதேவி அங்க கொலுவிருக்கும் நாளையில கைலாச வாசலில கடவுளான பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவாளோ ரம்பையவ வருவாளா நடனங்கள் ஆடுவாளா ஊர்வசியாய் வருவாளா உல்லாசமா பாடுவாளோ மேனகைய வருவாளா மிருதங்கமும் போடுவாளோ சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி வருவாளோ அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில் ஆமோ ஆண்டவனாகிய சாட்சாதி சங்கரன் சிவபெருமாள் ஆமையா நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்ப்பாகரன் சாலாசூலன் ஆமா காலாகலன் காமத கண்ணன் கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் ஆமம்மா திருநீலகண்டனாகிய சிவபெருமாள் ஆமோ யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் ஆமம்மா அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய ஈசனாகிய சிவபெருமான் ஆண்டவன் சிவபெருமான் 14 உலகத்தை படைத்தார் ஆமா ஒன்னல்ல இரண்டல்ல ஆமையா 14 உலகத்தை படைத்து 224 புவனங்களை படைத்தார் ஆமா 14 உலகங்கள் என்னதெல்லாம் எந்த உலகமெல்லாம் 14 உலகங்கள் என்றால் ஆமா இந்திரலோகம் மந்திரலோகம் வைகுந்தலோகம் வாயுலோகம் சக்திலோகம் சிவலோகம் பூலோகம் பிரம்மலோகம் ஆமா இப்படி 14 உலகத்தை படைத்து 224 புவனங்களை படைத்தார் ஆமா 7 சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் ஆமம்மா கற்பைக்குள் வாழும் சிசுவையும் படைத்து ஆமோ முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஈசன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு உடைய மானிட மனுக்களை சிவன் படைத்தார் ஆமா யார் யாருக்கெல்லாம் இத்தனை அறிவு யாருக்கெல்லாம் 6 பேருக்கு 6 அறிவு கண்டிப்பா இருக்கணும்ல ஆமா 6 அறிவு இருந்தாதான் இங்க வந்து படிக்க முடியும் அடிக்க முடியும் அதுல நீங்க 4 அறிவு வச்சுட்டு வீட்டுல இருந்திருக்க வேண்டியதானே ஆமா அப்படியா சரிதானே அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமாள் 6 அறிவை யார் யாருக்கெல்லாம் படைத்தார் கல்லுக்கு ஓர் அறிவு புல்லுக்கு ஈரறிவு மண்ணுக்கு மூவறிவு ஆமா மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் 4 அறிவு அப்பா 4 அறிவு 5 அறிவு யாருக்கு 4 கால் கொண்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு ஆமா 4 கால் கொண்ட மிருகங்கள் எதெல்லாம் ஆடு மாடு கன்று காடை ஆமா இது எல்லாம் 4 கால் கொண்ட மிருகங்கள் ஆமா 4 கால் கொண்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவும் மானிட மனுக்களாகிய நாமளுக்கு மட்டும்தான் பகவான் 6வது அறிவை கொடுத்திருக்கின்றார். அந்த 6வது அறிவு என்ன அறிவு? அதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவை ஏன் பகவான் நமக்கு கொடுத்திருக்கின்றார்? ஏன் கொடுத்திருக்கா? ஏன் தெரியுமா? என்னத்துக்கு? 6வது அறிவு நம்மளுக்கு ஏன் கொடுத்தாருன்னா, அம்மா கிட்ட எப்படி பேசணும், ஆமா அப்பா கிட்ட எப்படி பேசணும், பேசணும், அண்ணன் தம்பி கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், ஆமா
பொது இடங்கள்ல எப்படி நடக்கணும் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் என்று சிந்தித்து செயல்படுவதற்காகத்தான் ஆண்டவன் மானிட மனுக்களாகிய நாமளுக்கு மட்டும்தான் 6 அறிவை கொடுத்தார். நமக்கு அறிவு 6 அறிவு, ஆனா ஆசை 3 தான். என்ன ஆசை எல்லாம்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. பெண்ணாசை இந்த மூவாசை யார விட்டுச்சு? ஒருத்தரையும் விட்டதில்லை, யாரையும் விட்டபாடு இல்ல. உன்னையும் விட்டதில்லை, என்னையும் விட்டதில்லை, குடத்துக்காரரையும் விட்டதில்லை. சொத்து சோகம் சேர்க்கணும், ஆமா, நாமளுக்கு அப்புறம் நம்ம பிள்ளை கஷ்டப்படாம வாழணும்னு மண்ணாசையை எல்லாரும் விரும்புவோம். ஆமா, இந்த பெண்கள் இருக்கும் பாத்தியலா, என்ன அவங்க எல்லாம் பொன்னாசையை ரொம்ப விரும்புவாங்க. ஆமா, இப்ப ஆண்களும் விரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமா, பொண்ணு எடுக்கும் போது பொண்ணு வீட்டுல என்ன கேட்காங்க? இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க. அப்படியா? இப்போ ஒரு கிராம் 10,000 ரூபாய்க்கு வந்துருச்சு பாத்தியலா, அதனால மாப்பிள்ளைக்கும் சேர்த்து செயினும் மோதிரம் வேணுமுங்காங்க. ஆமா, மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கு சேர்த்து 1 பவுன்ல செயின், ஆமா 2 பவுன்ல கை செயின். கெட்டிட்டு போய் வீட்டுல சும்மா வச்சு சாப்பாடு கொடுக்க, சும்மா வச்சு சாப்பாடு போடவா? ஆமா, நீங்க சமந்துகிட்டா போடுவிய? அது இல்ல, அதுக்கு பதிலா தான் அந்த செயினும் மோதிரத்தையும். அப்படியா? அப்படியா? அறிவு 6, ஆசை 3 படைத்து நாம எல்லாருக்கும் எஞ்சான் உடம்பை கொடுத்தார். அப்பா, ஒரு ஆளுக்கு எஞ்சான் உடம்பை கொடுத்தார். வளர்த்தியா இருந்தாலும் சரி, ஆமா, குட்டையா இருந்தாலும் சரி, அவங்க கையால அவங்க உடம்ப அளந்து பார்த்தோம்னா 8 ஜானுதா இருக்கும் மாமியா. ஆமா, அப்படி எஞ்சான் உடம்புக்கு ஆண்டவன் 1 ஜான் கும்பியை படைத்தார். அப்பா, 1 ஜான் கும்பினா என்னது? வயிறு. ஆமா, அந்த 1 ஜான் வயிற்றுக்கு தானே உலக மக்கள் எல்லாம் படாத பாடு படுதாங்க. ஊரூரா போறாங்க, ஊரூரா போறோம். அப்படியா? ஆமா, எல்லாருக்கும் 1 ஜான் வயிறு தான் இருந்தது. ஆமா, இந்த கொரோனான்னு ஒண்ணு இடையில வந்துச்சு பாத்தியலா, அதுல இருந்து எல்லாருக்கும் வயிறு 1 ஜான் எக்ஸ்ட்ரா கூடிருச்சு. அப்படியா? குடத்துக்கார என்னாச்சுக்கலாம் 4 ஜான் இருக்கு பாத்துக்கோ. எங்க மச்சானுக்கெல்லாம் 1/2 ஜான் தான் இருந்தது வயிறு. இப்போ கொரோனா வந்து வீட்டுல இருந்து 3 நேரமும் முங்க சாப்பிட்டு அதுல இருந்து பெருத்து போனதுதான் அந்த வயிறு. ஐயோ பாவம், அவருக்கு வயசாயிட்டு இப்ப பழைய மாதிரி எல்லாம் சாப்பிட முடியல. அப்படி ஆண்டவன் எஞ்சான் உடம்பை கொடுத்து படைத்த மனுக்கள் எல்லாம் இப்பூமியில் வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்கு எல்லாம் இந்த பூலோகத்தை படைத்தார். அப்படி பூலோகத்தை படைத்த போது படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் படைத்த மனுக்களுக்கு எப்படி பட்டினி இல்லாமல் படியளந்து வருகின்றார். எப்படி அம்மா? படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், 6 புவனம் எல்லாம், எறும்பு யானை மோதல் உண்ணா மனுக்களையும் ஈஸ்வரனார் தான் படைத்தார். படைத்த அந்த மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான் ஆதிசக்தி இடமதில அளக்கும்படி வாங்குவாரோ, படி வாங்கி கொண்டு ஆண்டவன் தான் பகவானும் அகில இந்த உலகம் எல்லாம் படியளக்க பயணமான நாளில் நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தா நல்ல தினை எடுத்து உலகம் எல்லாம் படியளந்தா நல்ல தினை எடுத்து மாநிலமோ படியளந்தா தினை எடுத்து அகிலம் எல்லாம் படியளந்தா அகிலம் எல்லாம் படியளந்தா.
படியளந்த நல்ல பகவானோ கைலாசம் ஈசன் போதே கண்ணன் தங்கை பார்வதியால் பகவான் எப்போ வருவார் பார்த்து இருப்பாளோ அதை எதிர்பார்த்து இருக்கும் போதே ஈசனான சிவபெருமாள் இரேழு உலகம் இறையளந்து தான் முடித்து கைலாசம் வாராரே. ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதிசக்தியின் இடத்தில் அளக்கும்படி வாங்கிக் கொண்டு நாளி தினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார். ஆமா ஆளாக்கு தினை எடுத்து அகிலமெங்கும் படியளந்து ஆமம்மா படியளந்த பகவான் மீண்டும் கைலாசம் வருகின்ற போது ஆமையா பார்வதி பகவான் எப்ப வருவார் என்று கைலாச வாசலில் எதிர்பார்த்திருந்தார். அப்படி எதிர்பார்த்து இருக்கின்ற வேளையில் ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி கைலாசம் வருகின்ற போது ஆமோ அங்கே ஆதிசக்தி பார்வதி நல்ல தாம்பூலத்தில் பாரிஜாத மலரெடுத்து கண்டியில ஜலமெடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பூஜை முடிப்பாளோ பணிவிடைகள் செய்யும் படியளந்த பகவானுக்கு வளங்கள் கொடுப்பாளோ இழந்த ஈசனுக்கு பாரி கொடுப்பாளோ பாரி நல்ல பாரி படியளந்து கைலாசம் வருகின்றார். ஆமையா இந்த சிறப்பான தருணத்தில் நாம் வில்லிசை ஆரம்பிக்கும் தருணத்தில் ஆமா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் இந்த மேடையில் கோட்டை திரளில் கொலுவிருந்து வரக்கூடிய ஆமா ஐயா கோட்டை மாடசுவாமி திருவாலயத்தில் வில்லிசை பாடும் நாமளுக்கு ஆமா முதலாகவே பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பாசத்திற்குரிய ஆமா என் அருமை அத்தை வில்லிசை ஆமா சக்கரவர்த்தியாக ஆமையா எங்க அத்தை வலம் வந்து கொண்டிருக்காங்க. ஆமா அருமை அத்தை ஆறுமுக செல்வி அவர்களும் அருமை மாமா அங்கையா அவர்கள் பொன்னான கரத்தினாலும் ஆமா ஆறுமுக செல்வி அங்கையா அவர்களுடைய வில்லிசை குழுவின் சார்பாகவும் பாடும் நம் மருமகளுக்கு முதலாகவே பரிசளிக்க வேண்டும் என்று 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே அள்ளித்தந்து பரிசளித்துள்ளார்கள். அருமை அத்தை ஆறுமுக செல்வி அவர்களும் அருமை மாமா அங்கையா தேவர் அவர்களும் பாடும் நாமளுக்கு 100 ரூபாயை 100 லட்சமாகவே அள்ளித்தந்து பரிசளித்துள்ளார்கள். அவர்களுடைய வழிவெளி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் ஆமையா அருள்மிகு கோட்டை மாடசுவாமி அருளாலே அவர்கள் குடும்பகுல கோத்திரங்கள் எல்லாம் என்ன ஐயா வாழ வேண்டும் அவர்கள் வாழ வேண்டும் ஐயா வளர வேண்டும் அவர்கள் 110 ஐயா உயர வேண்டும் செய்யும் நல்ல என்றும் சிறப்பு பெற்று அன்னாருக்கு அப்புறமாக பாடம் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் ஆச பாசங்கள் கொண்ட அருமை அத்தை
அருள்மிகு ஆமா தாமரை குளத்தில் கொலுவிருந்து வரக்கூடிய காளை மாட சுவாமிக்கு ஆடும் குல கோமரம். இந்த கோட்டமாட சாமி தான் அந்த காளமாட சாமி. ஆமா அந்த காளமாடம் தான் தாமரை குளத்தில் கொலுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு காளை மாட சுவாமிக்கு ஆடும் குல கோமரம். ஆமா அருமை தாத்தா வெள்ளையப்ப தேவர் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி என் அருமை அத்தை. ஆமா கலையரசி நர்ஸ். ஆமா நரசிங். கலையரசி நர்ஸ் அவர்கள் பொன்னான திருகரத்தினால் நம் மருமகளுக்கு 100 ரூபாயை கொண்டு வந்த 100 லட்சமாகவே பரிசளித்துள்ளார். ஆமையா அவர்களுடைய வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் காளை மாட சுவாமி கோட்ட மாட சுவாமி அருளாலே என்றோம் ஆனந்தமா ஒன்று 10 என்றோம் உயர வேண்டும் போல செய்யும் நல்ல தொழில்கள் என்றும் சிறப்பு பெற்று எங்க காளை மாட சுவாமி என்றும் கைலை போல எங்க கோட்டை மாட சுவாமி அவர்கள் குடும்பம் எல்லாம் படியளந்து கைலாசம் வருகின்றார். ஆமா கைலாசம் வரும்போது பார்வதி என்ன பண்ணுதா பகவான் எப்ப வருவாருன்னு கைலாச வாசல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கார். எதிர்பார்த்து நிக்கிறா. ஆமா கட்டின மனைவினா அப்படித்தானே இருக்கணும். ஆமா கணவன் எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்து வாசல்ல இருக்கணும். ஆமா ஆமா ஏன் தெரியுமா? அந்த காலத்துலலாம் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஆமையா நல்ல செங்கோட்ட மம்பட்டி. ஆமா செங்கோட்ட மம்பட்டி எப்படி இருக்கும்? செங்கோட்ட மம்பட்டி நல்ல நீல வாழமா பெருசா இருக்கும். நல்ல பெருசா இருக்கும் பாத்தியலா? ஆமா அந்த செங்கோட்ட மம்பட்டிய தோல்ல போட்டு வயக்காட்டுக்கு போனாருன்னு வைங்க. என்ன ஒரு கோட்டை விதப்பாட்டுக்கு ஒத்தையிலே நின்னு வரப்பு வெட்டு வராமே. அப்பா ஒரு கோட்டை விதப்பாட ஒத்தையிலே வரப்பு வெட்டி இருக்க. பேயா மழை பெருமழையிலும் கூட ஆமா ஒரு கோட்டை விதப்பாட்டுக்கு ஒத்தையிலே நின்னு வரப்பு வெட்டி இருக்காரு அந்த காலத்துல. ஆமா அவர் அப்படி மம்பட்டி போட்டு மண் அள்ளி வீசும் போது என்ன எப்படி விழுந்திருக்கு? எப்படி விழுந்திருக்கு? அந்த மண்ணானது அவர் முதுகுல வந்து விழுந்திருக்கு. அப்பா முன்னால பின்னால எரிஞ்ச மண்ணு முன்னால வந்து விழுந்திருக்கு. அப்ப அவர் எப்படி வெட்டி இருப்பாருன்னு பாருங்க. ஆமா அப்படி பேயாமலை பெருமலையிலையும் ஒரு கோட்டை விதப்பாட்டுக்கு ஒத்தையிலே நின்னு வரப்ப வெட்டுதாரு பாத்தியலா? ஆமா அவருக்கு சம்பளம் எவ்வளவு? 1.25 ரூபா. அதுவும் ஓட்ட துட்டு. ஆமா அந்த ஓட்ட துட்டை கொண்டு வந்து கட்டின மனைவி கையில அந்த தாத்தா கொடுத்தாருன்னு வைங்க. என்ன அந்த அம்மா என்ன செய்வா? அவளும் காடுகரைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து கணவன் வரங்குலையும் சோறு கிரலாம் பொங்கி வச்சு ஆமா அவளும் வெண்ணிய போட்டு குளிச்சு கணவனுக்கும் ஒரு பானை வெண்ணி நல்லா தரன்னு கொதிக்கும் பாருங்க. ஆமா அப்படி பின்னாடி வெண்ணி போட்டு வச்சிருப்பா. அந்த ஐயா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஐயா என்ன வாங்க இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தீங்களோ அழுத்து உட்காராதீங்க. ஆமா பின்னாடி வெண்ணி போட்டிருக்கேன் குளிச்சுட்டு வந்து வாங்க சாப்பிடுவோம்னு அன்போட அந்த அம்மா கூப்பிடுவா. ஏன் என்னத்துக்கு? அந்த கணவர் வாங்கின சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து கட்டின மனைவி கையில கொடுத்து வரவு செலவு பார்க்காரு. ஆமா அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. அந்த அம்மாளும் பாத பூஜை முடித்து கணவனுக்கு பட்டு பயந்து பணிவடை பண்ணுனா. அப்பா பயந்து நடந்திருக்கா? இந்த காலத்துல யார் அப்படி பணிவடை பண்ணுதா? ஒருத்தர் பணிவடை பண்ண மாட்டாக்கா. நீங்க வார வரத்தும் அப்படிதான். ஆமா நாங்க பண்ணுத வேலையும் அப்படிதான். நாங்க என்ன வரத்து வரோம்? வீட்டுல இருந்து கிளம்பி வில்லுக்கு வரும்போது ஆமா நல்ல நெத்தி நிறைய பட்டைய அடிச்சு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு மாப்பிள்ளையா வரிய. ஆமா திரும்ப போகும்போது எப்படி போறிய? எப்படி மஞ்சள் பிள்ளையா போறோமோ? வில்ல முடிச்சு கையில துட்ட வாங்கினதுதான் காக்காவா பிச்சு பறந்துருதிய. ஆமா
வேற வீட்டு வரைக்கும் வர முடியும். வரும்போது வண்டி எங்க நிக்கி? நேரா பச்சை போடு எங்க போட்டிருக்கு அங்க போய் நீ. அது இவ்வளவு நாள் வில்லடிச்ச அலுப்ப தீக்கிறதுக்கு அங்க பச்சை போட்டு கடைக்கு போய். அப்படியா? ஆமா. ஏன் வண்டி இங்க நிக்குன்னு கேட்டா என்னத்துக்கு? பெட்ரோல் போடணுமா. ஆமா. அது வண்டிக்கா அவருக்கானு தெரியல. போகும்போது லோட ஃபுல் ஆக்கிட்டு வந்திருப்பாங்க. வரும்போது அந்த டேங்க்ல உள்ள பெட்ரோல் காலியா இருக்கும்ல, அதனால ஃபுல் பண்ணணுமோ? ஃபுல் பண்ணணும். சரிதானே? ஆமா. அப்படி சம்பளத்தை வாங்கிட்டு வரும்போது பாதி துட்ட கொண்டு போய் உண்டியல்ல போட்டுறதிய. ஆமா. 5000 வாங்கினா வீட்டுக்கு வெறும் 1000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்தா என்ன எந்த மனைவி உமக்கு பாத பூஜை முடிப்பா? ஆமா. நீங்க எப்ப வருவீன்னு எதிர்பார்த்து இருந்து என்ன செய்வா? நல்ல சாணிய கரைச்சு வச்சிருப்பா. என்னதுக்கு சாணி? என்னது கரைக்கா? என்னத்துக்கு கரைப்பா? தொளிக்கிறதுக்கா? நானும் தலையில தான் ஊத்துவாளோன்னு பார்த்தேன். அப்படியா? அதிகாலையில வில்லுக்கு போயிட்டு வந்த அதிகாரி நல்லா சாணியை கரைச்சு தொளிச்சு கோலத்தை போட்டு அந்த கோலத்தை முகத்துல முழிச்சிட்டு வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சு தொளிச்சிருப்போம். அப்படியா? ஆமா. நானும் நீங்க வரத்தை பார்த்து உங்க மனைவி சாணியை தலையில தான் ஊத்த போறாளோன்னு நினைச்சேன். அப்படிலாம் ஊத்த மாட்டா. அப்படியா? அப்ப ஊத்ததான் செய்வா. நீங்க குறைச்சு வரணும். அதே போன்ற ஆதி கைலாசத்தில் ஆண்டவனாகிய பகவானுக்கு பார்வதி பாத பூஜை முடித்தா பணிவடைகள் செய்து சக்தியும் சிவனுமாக கையிலே கொலுவிருந்து வருகின்றார்கள். அப்படி கொலுவிருந்து வருகின்ற வேளையில் ஆதிசக்தியான பார்வதி ஆண்டவனை அழைத்து என்ன சொல்கிறாள் தெரியுமா? என்னையா சொல்லுகிறார்? ஆண்டவனே பகவானே பேர்களுமே தங்கள் மண்டபத்தில் விளையாட வேண்டும். பார்வதி என்ன சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சோவிகள் விளையாட வேண்டும் என்று சொல்லுதிய. ஆமா. என்னாச்சு? ஆண்டவா ஈஸ்வரா, ஈரேழு உலகமெல்லாம் நீங்கள் படியளக்க போனீர் அல்லவா? ஆமா. இந்த கைலாசத்தில் நான் தனியாக தானே இருந்தேன். அதனால நான் எத்தனை நாள் தான் தனியா இருக்க? ஆமா. தனியா இருக்கும் களைப்புகள் தீர நாம் இருவேரும் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சோவிகள் பரத்தி விளையாட வேண்டும் ஆண்டவா. ஆமையா. சோவிகள் விளையாட வேண்டும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா விளையாடணும். எப்படி விளையாடணும்? இதனால் இதுவரைக்கும் நாம 2 பேரும் மட்டும் தானே விளையாடி கொண்டிருந்தோம். ஆமா. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா விளையாடணும். ஆமா. நாம் இருவேர்களும் சோவிகள் பரத்தி விளையாட வேண்டும் என்றால் ஆமையா அதற்கு நடுவராக ஒருவர் வேண்டும். நடுவராக யார் வேணும்? போட்டின்னு இருந்தா நடுவர் கண்டிப்பா இருக்கணும்ல. ஆமா. யாரு வெற்றி பெற்றாங்க, யாரு தோல்வி அடைந்தாங்க என்பதை சொல்வதற்கு யார் வேண்டும்? யாரு? நடுவர் என்பது கண்டிப்பாக வேண்டும். ஆமா. அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். நம்ம நடுவர் யாரையாவது வரவழைச்சோம்னா இந்த பார்வதி என்ன சொல்லுவா? உங்களுக்கு எசஞ்ச ஆளை கூட்டு வந்தா உங்களுக்கு ஏன்ட்டு பேசுவாம்னு கூட்டு வந்திருக்கீங்களோ அப்படின்னு கேப்பா. அதனால ஏ பார்வதி, என்ன நாம் இருவேரும் சோவிகள் பரத்தி விளையாடும் போது நடுவராக இருக்கணும்னா உங்க அண்ணன் கோபால கண்ணனை வர சொல்லு. அவரை நாம் நடுவராக வைத்து விளையாட வேண்டும் என்று அங்க பகவான் வரவழைத்த பார்வதியா சொல்வார். அண்ணா கோபால இந்த ஆதிசக்தி
வார்த்தைகளே அலைகடலில் சயனம் செய்யும் அச்சுதனே பச்சை மாலே இந்த பார்வதியால் அழைக்கும் சத்தம் பச்சை மாலே கேட்கலையோ கோமதியால் அழைக்கும் சத்தம் கோபாலா கேட்கலையோ இந்த பார்வதியால் அழைக்கும் சத்தம் பச்சை மாலே கேட்கலையோ அண்ணா அண்ணா கோபாலா கூட நானும் பொறுக்கலையோ பாலும் உண்ணலையோ உண்ணா நானும் பிறக்கலையோ நான் உண்ணாமல் பிறக்கலையோ அங்க பார்வதியும் அழைத்த போது எம்பெருமாள் கருடமேறி கைலாசம் வாரா கடலும் தான் கடந்து அச்சுதன் தான் கோபால ஆதி கைலாசம் வாராரே அவர் கைலாசம் ஓடி வந்து ஆமா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் இந்த மேடையில் பாடும் நம் புலமையெல்லாம் பாராட்டி பரிசளிக்க வேண்டும் என்று ஆமா அன்பும் ஆச பாசங்கள் கொண்ட புது கிராமத்து நன்னகரிலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய அருமை தாத்தா யாரு அருமை தாத்தா ஆமா தாமரைகுளம் காளைமாட சுவாமிக்கு ஆடுங்குள கோமரம் அருமை தாத்தா சீதாராமன் அவர்கள் பொன்னான திருகரத்தினால் பாடும் நம் பேத்திக்கு ஆமா அழகான ஒரு மலர் மாலையும் ஆமையா அழகான ஒரு மலர் மாலையும் ஆமா அதோடு மட்டுமல்லாமல் என்ன 500 ரூபாயை அரை கோடியாகவே வந்து குடித்து பரிசளித்துள்ளார். ஆமையா புது கிராமம் நன்னகரிலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய கந்தசாமிபுரம் என்று அழைக்கக்கூடிய கந்தசாமிபுரத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய அருள்மிகு காளை மாட சுவாமி கோட்டை மாட சுவாமிக்கு ஆடும் குளக்கோமரம் ஆமையா என் அருமை தாத்தா சீதாராமன் அவர்கள் ஆமா சீதாராமன் வாத்தியார் ஆமையா நம்ம தாத்தா பெரிய வாத்தியார் பாத்துக்கோங்க. ஆமா பெரிய வாத்தியாரு. வாத்தியார்னா அடிக்கணும்ல, அடிச்சு சொல்லி கொடுக்க வாத்தியார் தான். ஆமா அவர் சொல்லி கொடுக்க பாடம் தான் மண்டையில நல்லா புரியும் பாத்துக்கோங்க. ஆமா ஆமா நாமளா எங்க வாத்தியார்ட்ட எந்த அடிபட்டிருக்கேன். அப்படியா? அடிபட்ட மாடுதான் பணியும்பாங்க. அப்ப அடி வாங்கினாதான் பின்னாடி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமா ஆமா அப்பேற்பட்ட அருமை தாத்தா சீதாராமன் வாத்தியார் அவர்கள் பொன்னான திருகரத்தினா பாடும் நம் பேத்திக்கு அழகான ஒரு மலர் மாலையும் ஆமையா அதோடு மட்டுமல்லாமல் என்ன 500 ரூபாயை அரை கோடியாகவே கொடுத்து அன்பளித்துள்ளார்கள். ஆமாம்மா அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் ஆமாம்மா அருள்மிகு காளை மாட சுவாமி கோட்டை மாட சுவாமி அருளாலே ஆமையா அவர்கள் வழிவழி வம்சங்கள் எல்லாம் வேண்டும் அவர்கள் வாழ வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் ஐயா 1 10 100 கோடி
தொழில்கள் எல்லாம் என்றும் சிறப்பு பெற்று வேண்டும். எந்த முகம் அவர்கள் போனாலோ என்றும் தங்க முகம் போல வேண்டும். அவர்கள் தொட்டில் நல்ல குழந்தை முதல் ஐயா கட்டில் நல்ல எங்க காளை மாட சுவாமி என்றும் கைலை போல வேண்டும். அவர்கள் மக்கள் நல்ல மனைவியோடு எங்க கோட்டை மாட சுவாமி அருளாலே குடும்பம் எல்லாம் சிவபெருமானும் ஆதி சக்தியான பார்வதா தேவியும் பெருமானாகிய கோபால கண்ணனை கைலாசம் வரவழைத்தார்கள். ஆமா. உடனே சக்தியின் குரலை கேட்டு அர்ச்சுதனாகிய கோபாலன் ஆதி கைலாங்கிரிக்கு ஓடோடி வந்தார். அம்மா பார்வதி, ஏ பார்வதி, என்னை அழைத்த விவரம் என்ன? ஏ அண்ணா கோபாலக்கண்ணா, ஏ கோபாலக்கண்ணா, இன்னைக்கு பகவானும் நானும் சொக்கட்டங்கள் மண்டபத்தில் சோவிகள் விளையாட போறோம். ஆமா. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா விளையாட வேண்டும் என்று எங்கள் இருவேருக்கும் போட்டி நடக்க போகுது. ஆமா. அந்த போட்டிக்கு நீ தான் நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லணும். பார்த்தார் கண்ணன். என்ன? ஐயோ, என்ன நம்ம தங்கச்சி இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டாளே. பகவானுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது, பார்வதிக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆமா. ரெண்டு பேருமே நமக்கு முக்கியம். ஆனால் எப்படி தீர்ப்பு வழங்க என்று கண்ணன் சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆமா. ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்? என்னத்துக்கு? நடுவராக இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. இரண்டு பக்கமும் ஆமா எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும். யார மாதிரி? நாரத மகாமுனிவர மாதிரி தீர்ப்பு வழங்கணுமா? ஆமா ஆமா. ஏன்னா ஆதியிலே பிறந்த முதலாவது அமிர்த கலசத்தில் வந்து பிறந்த மூத்தவ இருக்க பாத்தியலா? யாரு? அவதான் மூதேவி. ஓ, அந்த மூதாதேவி எல்லாத்திற்கும் மூத்தவா. ஆமா. ஆதி கைலாசத்தில் அமிர்தம் கிடையும் போது முதலாவது அமிர்தத்தில் பிறந்தவா அந்த மூத்த மூதேவி சக்தி. ஆமா. இரண்டாவது அமிர்தத்தில் வந்து பிறந்தவா யாரு? அவதான் லட்சுமி. ஆமா. சீதாதேவி. ஆமையா. அப்ப முதல்ல பிறந்த மூத்தவளை என்ன சொன்னாரு? அம்மா, என்ன? தீயோர்கள் வீட்டில் தினந்தோறும் குடியிருப்பாயாக என்று மூதேவியை சொல்ல, ஆமா, சீதேவிக்கு ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார்? எப்படி வரம் கொடுத்தார்? நல்லவர்கள் வீட்டில் நாள்தோறும் குடியிருப்பாயாக. ஆமா, நல்லவர்கள் வீட்டுல மட்டும்தான் போய் குடியிருக்கணும். அடுத்த வீட்டுல நல்லவங்கன்னா எப்படி? வீடு வாசல சுத்தம் பண்ணி, ஆமா, காலையிலும் மாலையிலும் வாசல்ல தொளிச்சு தூத்து கடவுளை பயபக்தியா வணங்குதாங்க பாத்தியலா? ஆமா. அவங்க வீட்டுல நாள்தோறும் குடியிருக்கணும். விடியாக்காலம் 10 மணிக்கு வெயில் வந்த பிறகு எந்திக்கது, சாயங்காலம் 5 மணிக்கு அடைச்சு படுத்துறது. ஆமா. அப்பேற்பட்டவங்க வீட்டுல யாரு போய் குடியிருப்பா? அப்பேற்பட்டவங்க வீட்டுல மூத்தவதான் போய் குடியிருப்பா. ஆமா. அப்படி ஆண்டவன் வரத்தை கொடுத்தாரு பாத்தியலா? ஆமையா. ஒரு நாளத்தில் என்ன மூதேவிக்கும் மூதாதேவிக்கும் சீதாதேவிக்கும் சண்டை வந்தது. என்ன சண்டை? என்னதுக்கு? இருவேருமே அழகில் சிறந்தவதான். ஆமா. ஆனால் அக்காலும் தங்கச்சிக்கு யாரு அழகுன்னு ஒரு போட்டி வந்தது. என்னதான் கூட பிறந்தவளா இருந்தாலும் என்னை விட கொஞ்சம் அழகா இருந்துட்டான்னு வைங்க. ஆமா. எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும் இல்லையா? இருக்கும், கண்டிப்பா. ஆமா. இல்ல அவளை விட நான் அழகா இருந்துட்டோம்னா அவளுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயற்கை தானே. ஆமா. அதே போன்று மூதாதேவியும் லட்சுமியானவளும் அழகாக இருக்கும் போது, ஆமா, இருவேர்ல யாரு அழகுன்னு 2 பேருக்கும் சண்டை. 2 பேருக்கும் சண்டை பாத்துக்கோ. ஆமா. அப்ப அங்க யார் வாரா? மகாமுனிவர் வருகின்றார். ஆமா. ஐயா நாரதா, இன்னைக்கு நீங்க தான் எங்க 2 பேருக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். என்ன தீர்ப்பு? எங்க 2 பேத்துல எங்க அக்கா அழகா இல்ல நான் அழகா? ஆமா. இதற்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லியே ஆக வேண்டும் என்று லட்சுமியானவள் சொல்ல பார்த்தார் நாரத மகாமுனிவர். ஆமா. ஐயையோ, இவர் 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ண? ஆமையா. மூதாதேவி தான் அழகுன்னு சொன்னோம்னா அவ நம்ம வீட்டுல என்ன செய்வா? அவ அழகு இல்லன்ட்டோம்னா கோவப்பட்டு நம்ம வீட்டுல வந்து இருந்துக்கிடுவா.
லட்சுமி அழகா இல்லன்னு சொன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிருவா. அப்ப இருவேருக்கும் பாகபட்சம் இல்லாம தீர்ப்பு வழங்கணும் பாத்தியலா. அப்ப நாரத மகாமுனிவர் சற்று யோசிக்காம என்ன சொன்னாரு? ஏ அம்மா, ஏ மூத்தவளே, ஏ அம்மா, ஏ மூதாதேவி, நீ எப்படி அழகு தெரியுமா? எப்படி அழகு? நீ போகும்போது அழகு. அப்படியா? ஏ அம்மா, ஏ லட்சுமி, என்ன நீ வரும்போது அழகு. வரும்போது அழகு. அப்ப ரெண்டு பேருமே அழகுன்ட்டாரு. அப்ப மூதேவி வீட்டை விட்டு போனா நம்ம வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அழகா தானே இருக்கும். கண்டிப்பா. அப்ப லட்சுமியானவ வீட்டுக்குள்ள வந்தாலும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அழகா தான் இருக்கும். அதுக்கு தான் எப்படி சொன்னாரு? என்ன? எம்மா முதல்ல பிறந்தவளே, என்ன மூதாதேவி, ஏ மூதாதேவி, நீ போகும்போது அழகு. எம்மா லட்சுமி, என்ன நீ வரும்போது அழகு. அதனால் இரண்டு பேருமே அழகுதான் என்று தீர்ப்பை வழங்கினார். ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏ அப்பா, ரெண்டு பேரையுமே அழகுன்னு சொல்லிட்டாரு. அப்ப தீர்ப்பு எப்படி வழங்கியிருக்காரு பாத்தியலா? இவளுக்கும் பாகபட்சம் இல்லாம, அவளுக்கும் பாகபட்சம் இல்லாம தீர்ப்பை வழங்கினார். அதே போன்று என்னையா அதே போன்ற ஆண்டவனாகிய சிவபெருமாளும் பார்வதியும் கண்ணனை நடுவராக இருக்க சொன்னார்கள். இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் நாம் புலமையெல்லாம் அன்பு பாராட்ட வேண்டும் என்று அன்பும் ஆச பாசங்கள் கொண்ட அழகான பண்பொழிமா நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய பண்பொழிக்கு முன்னால எங்க பூட்ட தாத்தா இந்த கோட்டை திரடையில் வாழ்ந்து வந்த என்னுடைய பூட்டன் மாடசாமி தேவர் அவர்களும் என் அருமை பூட்டி பார்வதி அம்மாள் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி என் அருமை ஆட்சி மகமாயி அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் தாத்தா காலம் சென்ற வேல்தேவர் அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் ஆட்சி மகமாய் அவர்களும் காலம் சென்ற தாத்தா வேல்தேவர் அவர்களும் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வராகிய என் அருமை மாமா இசக்கி முத்து அவர்களும் அத்தை கலா அவர்கள் சார்பாகவும் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர் என் அருமை குழந்தை பிள்ளை எங்க தாத்தா வேல்தேவர் பெயர் நாமத்தை பெற்ற என் அருமை குழந்தை பிள்ளை வேணு அவர்கள் சார்பாகவும் 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே அள்ளித்தந்து பரிசளித்துள்ளார்கள். அன்னாருக்கு அப்புறமாக அதே கோட்டை திரடில் வாழ்ந்து கொண்டிருந்த என் அருமை பூட்டன் மாடசுவாமி தேவர் அவர்களும் அருமை பூட்டி பார்வதி. மாடசுவாமி தேவர்னா தெரியாது, கோட்டக்கிழவர் தேவர்னா தான் தெரியும். கோட்டக்கிழவர் கோட்டை கிழவினா தான் தெரியும். பார்வதி மாடசாமினா யாருக்கும் தெரியாது. அருமை தாத்தா கோட்டை கிழவர் தேவர் அவர்களும் அருமை ஆட்சி பார்வதி அவர்களும் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர் என் அருமை தாத்தா காலம் சென்ற சுப்புக்குட்டி தேவர் அவர்களும் அருமை ஆட்சி கருப்பாயம்மாள் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி அன்பும் பாசமும் கொண்ட அருமை அத்தை காளியம்மாள் அவர்கள் திருகரத்தினாலும் அருமை மாமா முருகன் அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் நாமளுக்கு 100 ரூபாயை கொண்டு வந்த 100 லட்சமாகவே பரிசளித்துள்ளார்கள். அவர்களுடைய வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் கோட்டை மாடசுவாமி அருளால வளர வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், அவர்கள் வளர வேண்டும். என்றும் உயர வேண்டும் கையிலை போல செய்யும் நல்ல தொழில்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வாழ வேண்டும். ஐயா போன இடங்கள் எல்லாம் பெயர் பெற்று வாழ வேண்டும். அன்னாருக்கு அப்புறமாக பண்பொழிமா நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய
அன்னாருக்கு அப்புறமாக யாரு பண்பொழிமா நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய அச்சங்கோவில் கருப்பசுவாமிக்கு ஆடும்குல கோமரம். ஆமா அச்சங்கோவில் கருப்பசுவாமிக்கு ஆடும்குல கோமரம். ஆமா அருமை தாத்தா யாரு அன்பும் பண்பும் பாசங்கள் கொண்ட அருமை தாத்தா ஆறுமுகத்தேவர் அவர்கள் பொன்னான திருகரத்தினால் பாடும் நம் பேத்திக்கு 100 ரூபாயை கொண்டு வந்த 100 லட்சமாகவே பரிசளித்துள்ளார்கள். என்றும் கைலை போல ஐயா ஆள் போல இளைதெடுத்து என்றும் அருகது போல் போன்றிய ஐயா மூங்கில் போல பண்ணை கட்டிய என்றும் முசியாமல் அவர்கள் தொட்டில் நல்ல குழந்தை முதல் ஐயா கட்டில் நல்ல கிழவர் வரை மாட சுவாமி அருளாலே குடும்பமெல்லாம் அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமாளும் ஆதி சக்தியான பார்வதியும் கட்டங்கள் மண்டபத்தில் சோபிகள் விளையாடுகின்றார்கள். பார்வதா தேவிக்கு நான் தான் ஜெயிக்கணுங்கிற ஆணவம் பார்த்தார் பகவான். என்னதான் இருந்தாலும் கட்டின மனைவி இல்லையா? இதனால் இதுவரைக்கும் நாம தான் ஆட்டத்தில் வெற்றி பெற்று வந்தோம். இன்னைக்கு ஒரு நாள் பார்வதி வெற்றி பெற்றான். அதனால் ஆண்டவனாகிய சிவபெருமாள் பார்வதிக்காக விட்டு கொடுத்து விளையாண்டார். விட்டு கொடுத்து விளையாடும் போது இறுதியில் வெற்றி பெற்றது பார்வதா தேவி. அப்ப பார்த்தார் பார்வதி, ஏ அண்ணா என் கோபால கண்ணா, ஆட்டம் முடிந்து விட்டது. ஆட்டத்தில் வெற்றி பெற்றது யாரு? பார்வதி. என்ன ஆட்டத்தில் வெற்றி பெற்றது ஆண்டவன் தானே, பகவான் தானே. ஏ கண்ணா, என்ன உனக்கு என்ன கண்ணா தெரியல? ஆட்டத்தில் வெற்றி பெற்றது நான் தானே. இல்லை பார்வதி, என்ன ஆட்டத்தில் வெற்றி பெற்றது ஆண்டவன் பகவான் தான். எப்படி என்ன சொல்லுகிறீர்கள்? எப்படி ஆண்டவன் பகவானா இருக்க முடியும்? பார்வதி, என்னம்மா விட்டு கொடுத்தவர் என்றும் கெட்டு போவதில்லை. என்னைக்கும் கெட்டு போனது கிடையாது. விட்டு கொடுத்தவர்கள் என்றும் கெட்டு போவதில்லை. அதனால் நீ ஆட்டத்தில் ஜெயித்தது நீயாக இருந்தாலும் நீ ஜெயிக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்து விளையாண்டது பகவான் தானே. அப்ப விட்டு கொடுத்து விளையாண்டவர் தானே ஆட்டத்தில் வெற்றி பெற்றவர். அதனால் இறுதியில் ஆட்டத்தில் வெற்றி பெற்றது ஆண்டவன் தாமா என்ற என் பெருமாளாகிய கண்ணன் பார்வதியிடத்தில் சொல்ல, என்ன ஆண்டவனுக்காக அஞ்சி பேசாதே, இந்த பார்வதிக்காக கொஞ்சம் பணிந்து பேசு. ஏ அம்மா பார்வதி, என்ன நீ என்னதான் என் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் இப்ப நான் நடுவராக இருக்குகின்ற வேளையில் நான் தீர்ப்பு தான் வழங்க முடியும். அதனால் இறுதியில் வெற்றி பெற்றது ஆண்டவன் நான் என்று அர்ச்சுதன் சொல்ல உடனே கோபம் கொண்ட இருவேருக்கும் ஆதி கைலாசத்தில் பகவானுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் ஏற்பட்டது. அப்ப தர்க்கம் ஏற்படும் போது கைலாசம் எப்படி இருக்கின்றது தெரியுமா? எப்படி ஐயா? தர்க்கம் அது நடக்கும் போது ஆடாத கைலாசம் ஆடுதையா அசையுதையா அகலாத கைலாசம் ஆடும்போது திருநாளா கைலாசம் ஏன் இப்படி ஆடுது? படைக்கப்பட்ட பிரம்மதேவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஆதி கைலாசத்தில் பகவானுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் ஏற்பட்டதை அறிந்தார். ஐயோ, என்ன பகவானுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் ஏற்பட்டதானால் பாறையில உலகம்லாம் தாங்குமா? பகவானுக்கும் பார்வதிக்கும் சண்டைனா இந்த உலகம் எப்படி தாங்கும்? ஒரு காலம் தாங்கும். அதனால் இருவேரின் தர்க்கத்தை நாம் நிறுத்த வேண்டும் என்று பிரம்மதேவன் அங்க வராரு.
பிரம்மதேவன் யாரு? விஷ்ணு பகவானின் உண்டி கமலத்திலிருந்து வந்து பிறந்தவர் தான் படைக்கப்பட்ட பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன் அப்ப கண்ணனுக்கு மகனையானால் கடவுள் சிவனாருக்கும் பார்வதிக்கும் மருமக பிள்ளை. நம்ம மாமாவுக்கு அத்தைக்கும் கைலாசத்துல சண்டை நடக்கு. உடனே சென்று தர்க்கத்தை தீர்க்க வேண்டும் என்று படைக்கப்பட்ட வேகமா ஓடி வராரு பாத்தியலா? ஆமா. வேகமா வரும்போது கைலாச வாசல் படி பிரம்மதேவன் வலது கால்ல தட்டுது. வலது கால் பெருவிரல்ல தட்டுன உடனே ஆமா பெருவிரல்ல இருந்து உதிரமானது சோர்ந்து வருகின்றது. ஆமையா. அப்ப பார்த்தார் பிரம்மதேவன், என்ன இந்த உதிரமானது பூமியில் விழுந்தால் பூலோகம் தாங்காது என்று வலது காலில் வந்த உதிரத்தை வலது கையில் ஏந்தி கொண்டார். ஆமா. அப்படி மீண்டும் கைலாசம் போக வேண்டும் என்று படைக்கப்பட்ட பிரம்மதேவன் மீண்டும் கைலாசம் வருகின்ற வேளையில் ஆமையா இடதுகால் பெருவிரலில் மறுபடியும் கைலாச வாசல் படி தட்டுது. அப்ப இடதுகால் பெருவிரலில் வந்த உதிரத்தை இடது கையிலும் ஏந்தி கொண்டார். ஆமா. இரண்டு கையிலும் ஏந்தி கொண்டு படைக்கப்பட்ட பிரம்மதேவன் கைலாசம் வருகின்றார். ஆமையா. கைலாசம் ஓடோடி வந்து ஆண்டவா பகவானே சிவபெருமானே சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை. ஆமா. அதனால் உங்க இருவேருக்கும் தர்க்கம் ஏற்பட்டதானால் இந்த தரணி தாங்குமா? தாங்காதல்லவா. உங்கள் தர்க்கத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும் ஆண்டவா. ஆமா ஆண்டவா. மருமக பிள்ளை சொன்ன உடனே மாமாவும் அத்தையும் மறுவார்த்தை பேசவே இல்ல. ஏன்? என்னத்துக்கு? மருமக பிள்ளை முன்னாடி என்னைக்கும் சண்டை போடக்கூடாது. கூடாது. நாளைக்கு அவங்க முன்னாடி சண்டை போட்டா ஆமா வீட்டுக்கு போய் மவா கிட்டையும் அப்படித்தானே பேசுவாங்க. ஆமா. அன்னைக்கு உங்க அப்பா அப்படித்தானே சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க பத்தியலா. ஆமா. அதனால் மருமக பிள்ளை முன்னாடி நம்ம சண்டை போடக்கூடாது என்று மருமக பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து தர்க்கத்தை நிறுத்தி விட்டார்கள். ஆமையா. அப்படி தர்க்கத்தை நிறுத்துகின்ற வேளையில் ஆமாம்மா ஆண்டவா பகவானே ஈஸ்வரா உங்களுடைய தர்க்கத்தை நிறுத்த வரும் வேளையில் என்னுடைய இரண்டு காலும் கைலாச வாசல் படி தட்டிவிட்டது. அதனால் உதிரமானது சோர்ந்து வந்தது. ஆமா. அந்த உதிரம் பூமியில் விழுந்தால் பூலோகம் தாங்காது அல்லவா? ஆமையா. அதனால் இரண்டு உதிரத்தையும் இரண்டு பிறவியாக நாமல் பிறவி செய்ய வேண்டும் என்று பிரம்மதேவன் சொல்ல, ஆமா ஐயா பிரம்மதேவா, ஏ தேவா, அப்படி என்றால் படைப்பது உம்முடைய கடமை. ஆமா. உயிர் கொடுப்பதுதான் என்னுடைய கடமை. அதனால் நீங்களே படையுங்கள் என்று சொல்ல உடனே பார்த்தார் பிரம்மதேவன். ஆமையா. வலது காலில் இருந்து வந்த உதிரத்தை ஒரு ஆணாகவே பிறவி செய்தார். ஆணாகவே பிறவி செய்யும் போது பிறந்த குழந்தை ராஜ வடிவில் இருந்தது. ராஜ அம்சத்துல இருந்தது. இடது காலில் வந்த உதிரத்தை ஒரு பெண்ணாக பிறவி செய்தார். அப்ப பிறவி செய்கின்ற வேளையில் ஆண்டவா நீங்கள் பெயர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அப்பா பிரம்மதேவா, ஆமா பிறந்த குழந்தை முதல் குழந்தை ஆண் குழந்தை ராஜ வடிவில் இருக்கின்றது. ஆமா. தர்க்கத்தை தீர்க்க வரும் வேளையில் இப்படி உதிரம் வந்ததனாலையும் ஆமா ராஜ அம்சத்தில் இந்த குழந்தை பிறந்ததனாலையும் பெண்ணாக பிறவி செய்தார் பாத்தியலா? ஆமா. அப்படி பெண்ணாகவே பிறவி செய்து ஆமாம்மா அந்த பெண் குழந்தைக்கு என்ன பெயர் கொடுத்தாரே? ஆனா என்ன பெயர் கொடுக்கா? அம்மா தார்கவல்லி 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 ஐயா தார்கவல்லிய பெயர் கொடுத்தார். பெயர் நாமங்களை தர்க்கத்தை தீர்க்க வரும் வேளையில் இந்த உதிரம் வந்ததனாலையும் ஆமா ராஜ அம்சத்தில் வந்து பிறந்ததனாலையும் ஆண் குழந்தைக்கு தர்க்க ராஜா என்றும் ஆமா பெண் குழந்தை
குழந்தைக்கு தார்கா வள்ளி என்றும் பெயர் நாமத்தை கொடுத்தார். ஆமையா. இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் ஆடும் நாமளுக்கு வரிசலிக்க வேண்டும் என்று அன்பும் ஆச பாசங்கள் கொண்ட சீவநல்லூர் நகரிலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய கோட்டை மாட சுவாமிக்கு ஆடுங்குள கோமரம் அருமை ஐயா இசக்கி பாண்டி அவர்கள் பொன்னான திருகரத்தினால் ஆடும் நாமளுக்கு 100 ரூபாயை 100 லட்சமாகவே அள்ளி தந்துள்ளார்கள். ஆமா. சீவநல்லூர் நன்னகரிலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய கோட்டை மாட சுவாமிக்கு ஆடுங்குள கோமரம் ஐயா இசக்கி பாண்டி அவர்கள் பொன்னான திருகரத்தினால் 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே பரிசளித்துள்ளார்கள். ஆமையா. அன்னாருக்கு அப்புறமாக சீவநல்லூர் நகரிலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய இந்த கோட்டை மாட சுவாமிக்கு ஆடுங்குள கோமரம் ஆசாத்த நகரில் வாழ்ந்து வரக்கூடிய அருமை அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் கரத்தினாலும் சங்கீதா அவர்கள் கரத்தினாலும் அவர்களுடைய மகள் வேணி அவர்கள் கரத்தினாலும் அவர்களுடைய கணவர் இசக்கித்துறை ஆர்மியில் பணிபுரிந்து வரக்கூடிய ராணுவ வீரராக பணிபுரிந்து வரக்கூடிய ஐயா இசக்கித்துறை அவர்கள் சார்பாகவும் சுப்பையா அவர்கள் சார்பாகவும் அம்மா வேலம்மாள் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 100 ரூபாயை கொண்டு வந்த 100 லட்சமாகவே பரிசளித்துள்ளார்கள். அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் உச்சார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் கோட்டை மாட சுவாமி கலிங்கனாட்சி அம்மன் அருளால அன்னாருக்கு அப்புறமாக திருமலை கோவில் அடிவாரத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய அன்பும் பாசம் கொண்ட அருமை மாமா பண்பொழியில் அம்பிகை ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு ஆடுங்குள கோமரம் பாடாலிங்கம் மகாலிங்க சாஸ்தா ஆடுங்குள கோமரம் அதோடு பகவதியாளுக்கும் ஆடுங்குள கோமரம் திருமலை கோவில் அடிவாரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அருமை மாமா அருமை மாமா மகாலிங்கம் என்ற ராஸ் அவர்கள் கரத்தினாலும் அருமை அத்தை லட்சுமி அவர்கள் பொன்னான தகிரத்தினாலும் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி என் அருமை மதினி மணிக்கலா அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர் என் அருமை மருமக பிள்ளை மாதேஷ் அவர்கள் பொன்னான திருகரத்தினால் நாம் அத்தைக்கு 100 ரூபாயை கொண்டு வந்த 100 லட்சமாகவே பரிசளித்துள்ளார். அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் உச்சார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் கோட்டை மாட சுவாமி கலிங்கனாட்சி அம்மன் அருளால வேண்டும் வளர வேண்டும் கைலை போல முகம் போனாலும் முகமாக வேண்டும் போன இடங்கள் எல்லாம் வாழ வேண்டும் ஆள் போல இலைதழுத்து போல் வேர்கள் ஊன்றி போல பண்ணை கட்டி வாழ வேண்டும் மாட சுவாமி அருளால கலிங்கனாட்சி அம்மன் கிருபையால நல்ல மனைவியோடு மங்களமாய் வாழ வேண்டும் பெயர் கொடுத்த வேளையில அந்த தர்க்கராஜன் தார்காவல்லி ஆண்டவனார் இடமாதில ஐயா ஆண்டவனே பகவானே ஐயா ஆண்டவனே பகவானே
இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று இந்த பண்பொழிமா நகரிலே வாழ்வாங்கு வாழ்ந்து வந்த ஐயா ராமசாமி தேவர் அவர்கள் வழியில் வம்சத்தில் வந்து பிறந்த அன்பும் பாசம் கொண்ட அருமை தாத்தா ஆறுமுகத்தேவர். ஆறுமுகத்தேவர் சொன்னா தெரியாது, மூட்டை பச்சான்னு சொன்னாதான் தெரியும். அருமை தாத்தா ஆறுமுகத்தேவர் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர் அன்பும் பண்பும் பாசங்கள் கொண்ட அருமை தாத்தா சின்னத்துரை அவர்கள் பொன்னான திருகரத்தினால் இந்த கோட்டை மாட சுவாமிக்கு ஆடுங்குளம் கோமரம் ஐயா ராமசுவாமி தேவர் வழியில் வம்சத்தில் வந்து பிறந்த அருமை தாத்தா ஆறுமுகத்தேவர் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர் தாத்தா சின்னத்துரை அவர்களுடைய பொன்னான திருகரத்தினால் நாம் பேத்திக்கு 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே பரிசளித்து அதோடு அழகான ஒரு மலர் மாலையும் அணிவித்து நம்மளை சிறப்பான முறையில் கௌரவப்படுத்தி உள்ளார்கள். அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் அருள்மிகு கோட்டை மாட சுவாமி அருளாலே முருகன் உயர வேண்டும் கையிலை போல எந்த முகம் போனாலும் முகமாக வேண்டும் போன இடங்கள் எல்லாம் பெயரு பெற்று வாழ வேண்டும் கோட்டை மாடன் அருளாலே மக்கள் நல்ல மனைவியோட மக்கள் நல்ல அன்னாருக்கு அப்புறமாக பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று பண்பும் பாசங்கள் கொண்டு அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளங்கள் அன்பும் பாசங்கள் கொண்டு அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளங்கள் யாரம்மா? பண்பொழிமா நகரிலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய அருமை அப்பா சுப்பையா தேவர் அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் அருமை பெரியம்மா மாரியம்மாள் அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் மாரியம்மா பெரியம்மானா எனக்கே தெரியாது, குயிலம்மா பெரியம்மா தான் எனக்கு தெரியும். எனக்கே ரொம்ப நாள் கழிச்சுதான் பெரியம்மா பேரு மாரியம்மான்னு தெரியும். அப்படியா? அது பச்சை பேரு விளங்குது இல்ல? அப்படியா? ஆமா. அது பேரு முதல்ல வச்சாச்சுன்னா அது என்னைக்கு விளங்காதுல. ஆமா. அது பேரை பத்தியலா என்ன குயிலுன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா. அப்பா எவ்வளவு ஒரு நல்ல பேரு. ஆமா. அருமை பெரியப்பா சுப்பையா தேவர் அவர்கள் கரத்தினாலும் இந்த கோட்டை மாட சுவாமிக்கு ஆடுங்குள கோமரம். ஆமா. அருமை அப்பா சுப்பையா தேவர் அவர்கள் கரத்தினாலும் அருமை பெரியம்மா மாரியம்மாள் அவர்கள் கரத்தினாலும் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ பிள்ளை என் அருமை அண்ணன். ஆமா. கொடை வித்துவான், உடுக்கு வித்துவான், தாள வித்துவான், சகலகலா வல்லமை பெற்ற அன்பும் பாசம் கொண்ட அருமை அண்ணன் ராசு. ஆமா. ராசை காளிராஜ் என்ற ராஸ் அவர்கள் பொன்னான தருகரத்தினாலும் அவர்கள் பெற்ற அருந்தவ பிள்ளை என் அருமை மருமகள் சார்பாகவும் எங்க மதினி சார்பாகவும் பாடும் நாமளுக்கு 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே பரிசளித்துள்ளார்கள். அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் கோட்டை மாடசுவாமி அருளாலையும் கலிங்கனாட்சி அம்மன் கிருபையாலையும் வளர வேண்டும் சன்னதி கோடி வேண்டும் கையிலை போல நல்ல தொழில்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வாழ வேண்டும். எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேண்டும். போன இடங்கள்
இடங்கள் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் கோட்டை மாடன் அருளால ஆச்சியம்மன் கிருபையால அவருடைய குடும்பம் எல்லாம் மக்கள் நல்ல மனைவியோடு மாடசுவாமி அருளால ஐயா அருளாலமாய் வாழ வேண்டும் மங்களமாய் வாழ வேண்டும். கொடுத்து ஆண்டவா சிவபெருமாளே எங்களை நீங்கள் தானே படைத்தீர்கள். நாங்களோ மானிட பிறவியாக இருப்பதனால இந்த கைலாசத்தில் எங்களால் இருக்க முடியாது. அதனால் எங்களுக்கு ஒரு நாடு என்று ஒன்று வேண்டும் என்று தர்க்கராஜனும் தார்காவல்லியும் ஆண்டவனிடத்தில் கேட்க ஆண்டவனாகிய சிவபெருமாள் அப்படியே ஆகட்டும் என்று அந்த தர்க்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் எப்பேற்பட்ட நாட்டை கொடுத்தார் தெரியுமா? எப்படி வீசும் நாடு மூன்று மலை பொழியும் மூன்று பூவிளையும் தேனிருந்து தேன் சொரியும் வீசி கடை சொரியும் வீசி கடை சொரியும் மாடு கட்டி போரடித்தாது செல்லல் என்று குதிரை கட்டி போரடித்தாது செல்லல் என்று யானை கட்டி போரடிக்கும் யானை கட்டி போரடிக்கும் மன்னவனும் தேவியுமா வாழ்ந்து வாராவனும் தேவியுமா உடனே வாழ்ந்து எண்ணெய் போல தோழர் போல நல்ல நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து வாராஜன் தார்காவல்லி சொல்லை ஒருவர் கேட்டு சுமையா வாழ்ந்து வாரா இரு பேர்களுக்கும் திருக்கு
சுகம் இருக்கு பிள்ளை இல்லை அங்க மண்ணிருக்கு மனை இருக்கு மண்ணிருக்கு மனை இருக்கு மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள். மன்னவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பாசங்கள் கொண்ட பண்பொழிமா நகரிலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய பாடாலிங்கம் மகாலிங்கம் சாஸ்தாவுக்கு ஆடுங்குல கோமரம், அதோடு பண்பொழி பகவதி அம்மனுக்கும் ஆடுங்குல கோமரம். அருமை மாமா பெரிய காளிமுத்து தேவர் அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் அருமை அத்தை அருணா அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் நம்ம பம்பளியில எந்த கோயில வில்லு பிடிச்சாலும் சரி அத்தை வந்து நம்மளுக்கு ரூபா கொடுக்காம இருந்ததே கிடையாது. மருமகளுக்கு கொடுக்கணும்ல, அத்தை சேர்த்து வச்சிருக்கிறது புள்ள யாருக்கு? மருமகளுக்கு தானே. அதனால் அன்பும் வாசங்கள் கொண்ட பாடாலிங்கம் மகாலிங்கம் சாஸ்தாவுக்கு ஆடுங்குல கோமரமாகிய அம்பிகை ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு ஆடுங்குல கோமரமாகிய அருமை மாமா பெரிய காளிமுத்து தேவர் அவர்கள் கரத்தினாலும் அருமை அத்தை அருணாதேவி அவர்கள் பொன்னானது கரத்தினாலும் பாடும் நம் மருமகளுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாகவே அள்ளித்தந்துள்ளார்கள். அவர்களுடைய வழிவெளி வம்சங்கள் உச்சார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் கோட்டை மாடசுவாமி அருளாலையும் கலிங்கன் ஆட்சியம்மன் கிருபையால வாழ வேண்டும் 100 கோடி வாழ வேண்டும் 100 கோடி முருகன் சரணி முருகன் சரணி மண்டபங்கள் அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை. மண்டபங்கள் மடப்பொலியோடு காவலர் ஏவலர்கள் களஞ்சிய பொன் திரவியங்கள் இப்படி வாழ்ந்து வருகின்ற வேளையில் ஆண்டவனாகிய சிவபெருமாள் ராஜனையும் தார்காவல்லியையும் பரிசோதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஏகபோகமான வசதிகள் இருந்தாலும் ஆண்டவனுடைய அருளால எத்தனை குழந்தை 27 பெண் குழந்தைகள். 27 பெண் குழந்தைகள். 27 நட்சத்திரத்தையும் 27 பெண் குழந்தையாக ஆண்டவன் தர்க்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் கொடுத்தார். அப்ப தர்க்கராஜனும் தார்காவல்லியும் 27 நட்சத்திரங்களாகிய பெண் குழந்தைகளை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வந்தார். அப்படி வளர்த்து வருகின்ற வேளையில் 27 பெண் குழந்தைக்கு 16 வயது. 16 வயது பருவமங்கையா இருக்கும் போது அந்த புறத்திலே பூங்காவன தோட்டத்தில் பூக்களை பறித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்க யாரு வாரா? இரவு பொழுதிலே யார் வருவா? சந்திர பகவான். அப்ப சந்திர பகவான் அந்த நேரத்தில்
ஆமா இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி பத்தியெல்லாம் அப்பா நிறைஞ்ச பௌர்ணமி எனக்கு சந்திரன் அழக சொல்லவா வேணும். ஆமா சந்திர பகவான் ஆகாயத்தில் உலா வரும்போது இந்த 27 பெண்களுடைய அழகை சந்திர பகவான் கண்டார். சந்திர பகவான் ஒளி அப்படியே படும்போது ஆமா இந்த 27 பெண்களும் அப்படியே ஆகாயத்தை ஏறட்டு பார்த்தார் பத்தியலா. சந்திர பகவானுடைய அந்த வெளிச்சத்துக்கும் ஆமா 27 பெண்களின் அழகுக்கும் அப்படியே ஜெகஜோதியா இருக்கு. ஜெகஜோதியா இருக்கா பார்த்தார் சந்திர பகவான். என்ன இந்த 27 பிள்ளைகளை காட்டிலும் ஆமா முதல்ல பிறந்த அந்த கார்த்திகை ரோகிணி ஆமையா அவர்கள் இருபேரும் பேரழகா இருந்தார் பாத்தியலா. ஆமா உடனே சந்திர பகவான் 2 பெண்கள் மேல் மையல் கொண்டு தர்க்கராஜன் கோட்டைக்கு வந்தார். ஆமா ஐயா தர்க்கராஜா என்ன உங்கள் பிள்ளைகள் ஆகிய 27 குழந்தைகளில் ஆமா அந்த கார்த்திகை ரோகிணியை நீங்கள் எனக்கு மணமுடித்து தர வேண்டும். ஐயா கேட்கும் போதே எப்படி கேட்காரு 2 பொண்ணு வேணும்னு கேட்காரு. ஆமா 2 பொண்ணு வேணும். கார்த்திகை ரோகிணியை மணமுடித்து தர வேண்டும் என்று சந்திர பகவான் கேட்க பார்த்தார் ஐயா தர்க்கராஜன். சந்திர பகவானே என்னுடைய அரண்மனைக்கு வந்து என் பிள்ளையை மணமுடிக்க போகிறேன் என்று சொன்னதனால எனக்கு பெருமைதான். ஆமா ஆனால் 2 பெண்ணை மணமுடிக்க போறேன் என்றீங்களே. ஆமையா அதான் என்னால முடியாது என்று சொல்ல பார்த்தால் மீதி இருக்க 25 பெண் குழந்தைகள் ஏ அப்பா தர்க்கராஜா என்ன சந்திர பகவானுக்கு 2 குழந்தையை நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தனா இங்க 25 பேரையும் நீ அவருக்கே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். ஆமா நாங்க 27 பேரும் ஆமா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா அது சந்திர பகவான மட்டும்தான். ஆமா ஐயா இல்லனா எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம் என்று சொல்ல தர்க்கராஜன் எத்தனையோ சொல்லியும் கேட்காம ஆமா வேற வழியே இல்லாமல் 27 பெண் குழந்தைகளை சந்திர பகவானுக்கு மணமுடித்து கொடுத்தார். ஆனா சந்திர பகவான் ஆசைப்பட்டது யார் மேல கார்த்திகை ரோகிணி மேல மட்டும்தான். ஆமா அதனால் அந்த சந்திர பகவானானவர் என்னையா கார்த்திகை ரோகிணியோடு மட்டும் கூடி வாழ்ந்து கொண்டு ஆமா மீதி இருக்கும் 25 பெண்களை வாளாவட்டி ஆக்கி விட்டார். ஆமையா உடனே தர்க்கராஜனுக்கு கோபம் வந்து விட்டது. சந்திரா என்ன நீ அழகிலே சிறந்தவனாக இருப்பதனால தானே ஆமா என்னுடைய 25 பெண்களை நீ வாளாவட்டி ஆக்கி விட்டாய். ஆமையா அதனால இதோபடி சாபத்தை ஆமா என்னுடைய 25 பெண்களை நீ வாழாவட்டி ஆக்குனதுனால இன்னையில இருந்து உன்னுடைய அழகு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகுமடா என்று தர்க்கராஜன் சந்திர பகவானுக்கு சாபத்தை கொடுத்தார் பாருங்க. ஆமையா சாபத்தை கொடுத்த உடனே நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வாராரு. முழுவதும் தேய்வதற்கு 3 நாள் இருக்க உடனே பார்த்தார் சந்திர பகவான் ஆமையா ஆண்டவன் பக்கம் ஓடோடி சென்று பகவானை பரமேஸ்வரா ஈஸ்வரா சந்திர பகவானின் 27 குழந்தைகளில் ஆமா 2 குழந்தையை மட்டும் மணமுடித்து 25 பெண்களை வாளாவட்டி ஆக்குனதுனால ஆமையா அந்த சந்திர பகவான் கோபம் கொண்டு எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். ஆமா நீங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் ஆண்டவா. ஏ சந்திரா என்னதான் இருந்தாலும் நீ செய்தது தவறுதானே அதனால் சந்திரன் கொடுத்த சாபத்தை மாற்ற என்னால் முடியாது. சந்திரன் கொடுத்த சாபத்தினால் நீ 15 நாள் தேய்ந்தும் என்னை அடைக்கலம் நாடி நீ வந்ததுனால ஆமா 15 நாள் நீ வளர்ந்தும் வருவாயப்பா. ஆமாப்பா அதுக்குத்தான் அமாவாசையும் பௌர்ணமியும் எப்படி வருது சந்திர பகவானுக்கு தர்க்கராஜன் கொடுத்த சாபம் தான் அந்த தேய்விரை. ஓ ஆமா ஆண்டவனை தேடி அடைக்கலம் நாடுனதுனாலதான் ஆண்டவன் அடைக்கலம் கொடுத்தார் பாத்தியலா. ஆமா அதனாலதான் ஐயா வளர்ந்து பௌர்ணமியா வராரு. ஆமா ஐயா அப்ப 15 நாள் அமாவாசையாகவும் ஆமா 15 நாள் பௌர்ணமியாகவும் சந்திர பகவான் இருக்கின்ற வேளையில் ஆமையா அப்ப பார்த்தார் இந்த தர்க்கராஜன் ஆமையா சந்திர பகவானுக்கு நாம் சாபத்தை கொடுத்தோம் ஆனால் இந்த ஆண்டவன் சந்திர பகவானுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டாரு. ஆமையா அதனால் அந்த ஆண்டவனை நாம் சும்மா விடக்கூடாது. ஆமம்மா ஆண்டவனையே நாம் எரிக்க வேண்டும் என்று தர்க்கராஜன் எண்ணினார். ஆண்டவனை எரிக்கணும்னா என்ன பார்வதி நமக்கு வந்து பிள்ளையா பிறக்கணும் வேண்டும். பார்வதி பிள்ளையா பிறக்கணும்னா ஆமா இந்த 25 பெண்களும் இங்க இருக்க கூடாது கூடவே அதனால் 25 பெண்களை அழைத்து ஆமையா ஏ அம்மா என்ன உங்களை வாளாவட்டி ஆக்கின அந்த ஆண்டவனை நான் எரிக்கணும் அப்படி ஆண்டவனை எரிக்கணும்னா பார்வதி எனக்கு பிள்ளையா பிறக்கணும். ஆமா பார்வதி பிள்ளையா பிறக்கணும்னா நீங்க இங்க இருக்க கூடாது அதனால் காடு காடாக சென்று ஆமாம்மா மலையாக சென்று வனமாக நீங்கள் 25 பேர்களும் சென்று ஆமையா மூலிகை செடியாக
முளைக்க கடவாயாக போ என்று சாபத்தை கொடுத்தா என்று. ஆமா, தர்க்கராஜன் 25 பெண்களையும் மூலிகை செடியாகவே முளைக்க செய்தார். ஆமா ஐயா. இன்னைக்கும் பாருங்க, மலையில மூலிகை செடி இருக்குன்னா யாரு? இந்த 25 பெண்கள் தான் மூலிகை செடியா முளைத்திருப்பார்கள். ஆமா, அப்படி 25 பெண்களுக்கும் சாபத்தை கொடுக்க என் கணவா ராஜமன்னா, நமக்கு 27 பெண் குழந்தைகள் இருந்து ஒரு குழந்தை கூட உதவாம போச்சே. தான் பெறணும் பிறவி, தான் பெறணும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்பார்கள். அதனால் என் வயிற்றுல ஒரு குழந்தை பிறந்தாதானே எனக்கு மதிப்பு என்று தார்காவலி பெண்கொடியானவள் தர்க்கராஜனை அழைத்து என்ன ஐயா இரு பேர்களுக்கு ஒன்று இல்லை என்று தார்காவல்லி பெண்ணானவள் இல்ல கவலையது கவலை அதிகம் கொண்டா இல்ல கவலையது கவலை அதிகம் கொண்டா நானும் குறைத்தேனோ நெல்லாதில நானும் கலந்தேனோ நாளை மறக்கா போட்டு தோசம் உண்டா மலடி நல்ல மலடி என்று மக்கள் எல்லாம் பேசுவாரே நல்ல மலடி என்று பேசுவாரே கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்குள் வரும்படி விழா கமிட்டியாளர் அழைக்கிறார்கள். அலங்கார தீபாரணை நடைபெற இருப்பதினால் மேலை இசை கலைஞர்கள் உடனடியாகவே ஆலயத்துக்குள் வரும்படி விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கிறார்கள். அப்படி குழந்தை இல்லாமல் அழுது புலம்பும் போது தர்க்கராஜன் தார்காவல்லி பிள்ளை இல்லைன்னு அழுது புலம்பாத ஆண்டவன் அருள் இருந்ததேயானால் நமக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் அம்மா. அதனால் ஆண்டவனை எண்ணி தவம் இருந்து வந்தோமானால் கண்டிப்பாக இந்த தார்காபுரத்தில் நம் நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வந்து பிறக்கும். தர்க்கராஜனும் தார்காவல்லியும் ஆண்டவனை மனதில் நினைத்து தர்க்கராஜன் கோட்டைக்கு முன்னால பெரிய ஒரு தாமரை திராகம் ஒன்று உள்ளது. தாமரை திராகம். அந்த தாமரை திராகத்தின் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு மன்னவனும் தேவியும் ஒருமுகமாகவே இருந்து கொண்டு அவர்கள் பிள்ளைக்காக தவம் இருந்து வருகின்றார்கள். எப்படி தவம் இருக்கிறார்கள்? சாந்து கொண்டு மெல்ல கோலம் போட்டான்
செய்யாம வருட காலம் வருட காலம் கைலாசம் கிடு 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 என்று நடுங்கிவிட்டது. ஆமா, பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். பார்வதாதேவி ஆண்டவனை அழைத்து ஆண்டவா, கைலாசம் நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது என்ன? காபுரத்தில் தர்க்கராஜனும் தார்காவல்லியும் என்னை எரிப்பதற்காக நீ போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று தவம் இருந்து வருகின்றார். ஆண்டவா, பகவானே, அவர்கள் செய்த பாவத்திற்கு பிள்ளை இல்லாமல் போனாலும் தார்காவல்லி என்னை போல் ஒரு பெண் அல்லவா? பெண்ணுக்கு மனமிறங்கி நீங்கள் பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல நீங்கள் பிள்ளை வரம் கொடுக்காவிட்டால் நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்று சொல்ல, அடியே பார்வதி, என்னையும் மீறி நீ பிள்ளையாக பிறக்கணும்னா இருவருக்கும் பிள்ளையாக பிறப்பா என்று அவன் சொல்ல ஆண்டவா பகவானே, ராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் வயிற்றில் போய் நான் பிள்ளையாக பிறக்க மாட்டேன். கோட்டையில் தாமரை திராகத்தில் இலையிலையும் பூவிலையும் ஈஸ்வரியால் நான் பிறக்க வேண்டும். பூவிலையும் இலையிலையும் இந்த புனித வெள்ளி நான் பிறக்க வேண்டும் என்று பார்வதாதேவி ஆண்டவனிடத்தில் கேட்டவுடனே ஆண்டவனாகிய சிவபெருமாள் அப்படியே வரத்தை கொடுக்கும் போது என் அம்பிகை அங்கே இருக்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பார்வதி எப்போ எங்க வந்து பிறக்கின்றார் தெரியுமா?